பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருத்துவத்தினுடைய 2ஆம் பாகமான ஹெரசி, கள்ள உபதேசங்கள். இந்த கள்ள உபதேசங்கள், திருத்துவத்தை சுற்றி இருக்கிற கள்ள உபதேசங்களை பார்ப்பதற்கு முன்பதாக கிறிஸ்தவத்தில் திருத்துவத்தை குறித்ததான தவறான புரிதல், சில தவறான உதாரணங்கள் இருக்கு. அது என்னங்கிறது பார்த்துட்டு அதுக்குள்ள போகலாம். உதாரணத்துக்கு திருத்துவத்தை குறித்து சொல்லும் பொழுது சில கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு நபர் எடுத்துட்டிங்கன்னா அவர் வேலையில் ஒரு ஆஃபீஸராக இருப்பார், ஒரு சூப்பர்வைசராக இருப்பார், அது ஒரு ரோல். வீட்டுக்கு வந்துட்டார்னா மனைவிக்கு அவர் நல்ல கணவனாக இருப்பார், அது ஒரு ரோல். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருப்பார், அது ஒரு ரோல். இது போல தான் திருத்துவம். 3 நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே தேவன், நோ, அதுக்கு பேர் மாடலிசம். ஒவ்வொரு மோடாக இருக்கிறது. திருத்துவம் அதல்ல. அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டை. எப்படி ஒரு முட்டைக்குள்ளே 3 விதமான பாகங்கள் இருக்குது. வெளியில் இருக்கிற ஒரு ஓடு, உள்ளே இருக்கிற ஒரு வெள்ளைக்கரு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மஞ்சக்கரு. 3 தனித்தனியாக இருந்தாலும் அது ஒரு முட்டை. ஒரு முட்டைக்குள்ளே 3 இருக்குது, அது ஒரு முட்டை. இப்படி தான் திருத்துவம்னு சொல்லுவாங்க. அதுவும் தவறு. அதுக்கு பேர் பார்ஷலிசம். ஏன்னா வெளியே இருக்கிற ஓடு ஒரு பார்ட், உள்ளே இருக்கிற வெள்ளைக்கரு ஒரு பார்ட், உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு ஒரு பார்ட். இது பார்ஷலிசம். திருத்துவம் அப்படி அல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. சூரியன் எரிகிற ஒரு அக்கினியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருந்து வெப்பமும் ஒளியும், ஹீட் அண்ட் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமாக ஹீட் அண்ட் லைட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்த்தீங்களா, இதுதான் திருத்துவம்னு சொல்லுவாங்க. தவறு. அதுக்கு பேர் ஏரியனிசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு இலை எடுத்துட்டிங்கன்னா, இலையில் பார்த்தீங்கன்னா ஒரே இலைக்குள்ளே 3 பாகங்கள் இருக்குது. இப்படி தான் திருத்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று. தவறு. அதுக்கு பேரும் பார்ஷலிசம் தான். ஏன்னா ஒரு இலையில் 3 பாகங்கள் இருக்கிறது அல்ல திருத்துவம். ஒரு தேவனுக்குள் 3 தனித்தனி ஆள் தத்துவங்கள் இருக்கிறது தான் திருத்துவம். அவர்கள் இணை நித்தியமானவர்களாக இருக்கிறார்கள், கோ இட்டர்னல். இணை சமமானவர்களாக இருக்கிறார்கள், கோ ஈக்குவல். இணை ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கோ ஃபெலோஷிப். இணை சர்வ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கோ ஆல்மைட்டி. அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள், கோ ஆப்பரேட். இதுதான் திருத்துவம். அடுத்தது நம்ம ஹெரசிக்குள்ளே வருவோம், அதாவது கள்ள உபதேசங்களுக்குள்ளே வருவோம். இந்த திருத்துவத்தை சுற்றி பல கள்ள உபதேசங்கள் இருக்குது. சாத்தான் அநேக தவறான உபதேசங்களை கொண்டு வந்து அநேக ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய ஆத்மாவை நித்திய நரகத்துக்கு கொண்டு போகிற வேளையில் அவன் ரொம்ப ஈடுபாடோடு இருந்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தீங்கன்னா 3 நம்ம பார்க்க முடியும். முதலாவது வந்துட்டு ஏரியனிசம். ஏரியனிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது யெகோவா சாட்சிகளுடைய ஒரு உபதேசம். ஏரியன் அப்படிங்கிற ஒரு நபர் உருவாக்கின ஒரு உபதேசம். அதுக்கு பேர் தான் ஏரியனிசம். அவர் என்ன சொல்லுவார்னா, பிதா ஒருவர் தான் தேவன், குமாரன் சிருஷ்டிக்கப்பட்டவர், பிதா ஆவியானவர் ஒரு ஃபோர்ஸ் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது தவறான ஒரு உபதேசம். அதே போல் குமாரன் ஒரு தேவதூதன் என்று சொல்வார்கள். அது தவறான உபதேசம். அது நரகத்திலிருந்து வந்த உபதேசம். அதற்கு பேர் ஏரியனிசம், ஜெகோவா சாட்சிகளுடைய ஒரு நம்பிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைதீசம்னு ஒன்று இருக்குது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லேட்டர் டே செயின்ஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய சபை, கடைசி கால பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. அவங்களுடைய உபதேசம் இது ட்ரைதீசம். அவங்களுக்கு பல தெய்வங்கள் உண்டு. அந்த தெய்வங்களில் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவருமாகிய 3 தனித்தனி தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் திருத்துவத்திற்கு எதிரான ஒரு உபதேசம், நரகத்திலிருந்து வந்த உபதேசம். அடுத்தது பிசாசனுடைய ஒரு பெரிய ஒரு ஹெரசி அல்லது ஒரு உபதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இஸ்லாம்னு சொல்லலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏரியனிசம்னுடைய ஒரு கான்செப்ட் தான் அது. என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா, பிதா ஒருவர் தான் தேவன், கிறிஸ்து வெறும் ஒரு நபி அல்லது ஒரு தீர்க்கதரிசின்னு மாத்திரம்தான் அவங்க சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஃபோர்ஸ் அல்லது தேவனிடத்துலேருந்து வருகிற ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அதை முடிப்பாங்க. இதை இவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் திருத்துவம் என்பது அப்படி அல்ல. திருத்துவம் என்பது ஒரே ஒரு தேவனுக்குள் 3 விதமான தனித்தனி நபர்கள், ஒரு தெய்வத்துவத்திற்குள், ஒன் டிவைன் பீயிங்குள் 3 தனித்தனி பர்சன்ஸ். இதுதான் திருத்துவம். ஆமேன்.